வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 படத்தோட ட்ரெய்லர் வந்து அதை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம ட்ரெய்லர் பார்த்து 3, 2, 1 go. யார் அவன்? பணத்து மேல மதிப்பில்லை, அவரை கண்ட பயம் இல்லை. இவன் ஆள் மனசுல ஏதோ வலி இருக்கியா? पुष्पा 2.5 अक्षर, नाम छोटा है लेकिन साउंड बहुत बड़ा. புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பானா பிராண்ட். பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா இருக்கு. ஸ்ரீவள்ளி என் பொண்டாட்டி. பொண்டாட்டி பெற்ற புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். தலைவன் என்ட்ரி. பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. அவனுக்கு வர வேண்டிய பைசா ஆனாலும் ஆனாலும் 7 மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் அதை எத்துக்குவான். ஏன்னா புஷ்பா காசு அவனோட. செம்ம கிராண்டியரான விஷுவல்ஸ். இன்டர்நேஷனல். ஃபயர் தானே? Wild fire. ஐமேக்ஸ்ல வருது. ஓகே, ட்ரெய்லர் செமையா இருக்கு. ஒரு கட்டா ஒரு ஹைப்பா இருக்கு. ஏன்னா விஷுவல்ஸா செம்ம கிராண்டியரான விஷுவல்ஸ்க்கு மெயினா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு. இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் யார் போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா டிஎஸ்பி வெறும் மியூசிக் மட்டும் தான் போட்டார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம்சியஸ் தான் மேக்ஸிமம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் படித்தேன். அது பட் என்னன்னா கம்போஸ்டு பை தேவி ஸ்ரீ பிரசாத் தான் போட்டிருக்காங்க. பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதில் தமன் ஒர்க் பண்ணுறாரு, சாம்சியஸ் ஒர்க் பண்ணுறாரு, இன்னொரு 4 பேர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிஎஸ்பி வந்து வெறும் மியூசிக் மீன்ஸ் சாங்ஸ் மட்டும் டிஎஸ்பி கம்போஸ் பண்ணுறாரு. மற்ற பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே இவங்க தமன், சாம்சியஸ் அவங்க தான் கம்போஸ் பண்ணுறேன்னு போட்டுருக்காங்க. பார்த்தா இது டிஎஸ்பி மியூசிக் இருக்கு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு. கங்கோலி சூப்பராக பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்கா. புஷ்பா 2 பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுனோட அந்த ஸ்வாக், அந்த ஆரா, அது வந்து புஷ்பா 1ல எப்படி இருந்துச்சோ அது அப்படியே மெயினா லெவலாக சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் ராசிகா பாருங்க, ராசிகா மந்தன் அவங்களோட கேரக்டர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா போனதை விட இந்த இதில் இன்னும் கொஞ்சம் கேரக்டர் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். போகிற வாட்டி அவங்களுக்கு கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபகத் எஸ் மெயின் வில்லன். அவர் தான் வில்லன்னு சொல்ல முடியாது. ரெண்டு யார் இதில் யார் வில்லன் யார் ஹீரோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கெட்டது பண்றவன் தான், எப்படி சொல்றது எனக்கு தெரியல. இதுல யார் வில்லன் யார் ஹீரோன்னு தெரியல. பட் இவங்க 2 பேர்த்தோட ஃபேஸ் ஆஃப் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஃபயர் இல்ல, வைல்டு ஃபயர்னு தான் சரியாங்க. பட் இதுல எனக்கு ஒரு ஆடா இருக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, புஷ்பா 1 வந்து கொஞ்சம் ஒரு கிரவுண்டடான ஒரு படம். அவன் வந்து ஒரு கீழ்த்தட்டத்துல இருக்கிற ஒருத்தன் வந்து எப்படி மேல வரான்றது வந்து கொஞ்சம் கிரவுண்டடாவே காமிச்சது தான் அந்த படத்தோட மெயின் பிளஸ் நினைக்கிறேன். இந்த பேன் இண்டியன் அடிச்சதுக்கான கொஞ்சம் கிரவுண்டடா இருந்திருக்காங்க. பட் இது பாக்குறப்ப ரொம்ப கிராண்டியரா ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸா இருக்கிறப்ப இது வந்து கொஞ்சம் ஒட்டாத மாதிரி. ஏன்னா புஷ்பா 1 வந்து கொஞ்சம் கிரவுண்டடான ஒன்று இருக்கு. இதை பாக்குறப்ப நிறைய கிராண்டியர் விஷுவல்ஸா ஒன்னு ஹிட் ஆயிடுனால இதுல வந்து நிறைய கிராண்டியர் விஷுவல்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கு. பட் அந்த ஒன் மாதிரி இதுலயும் கொஞ்சம் கிரவுண்டடான ஸ்டோரி இருந்துச்சுன்னா போதும்.
விஷுவல்ஸா பிரச்சனை இல்லை, பட் ஸ்டோரி மட்டும் அந்த ஒன் மாதிரியே இருந்துருச்சுன்னா ஓகே. பட் இது வந்து டாப் ஆஃப் த பாக்ஸ் போறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஆட் பண்ணாமே இருந்துட்டாலே போதும். இந்த வேர்ல்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் பண்ணிட்டாங்க. அந்த மரக்கடத்தல் அந்த இதை வச்சு மட்டுமே கிரவுண்டடா இந்த இந்தியாக்குள்ள அந்த மாதிரி போயிட்டா கூட ஓகே. பட் இன்டர்நேஷனல் போறேன், அங்க போறேன், இங்க போறேன், வெளியே போயிட்டா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் அவேவாயிரும். அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா புஷ்பா 1 வந்து நல்லா இருந்தது காரணமே ஓகே இந்தியாக்குள்ளேயே நடக்குது, அது வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே நடக்கிறது, எப்படி ஒருத்தன் வந்து கீழே இருந்து மேல வரான் அப்படின்றது வந்து சூப்பரா கன்வே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இது இருந்துட்டா ஓகே. பட் வெளியே போகாம அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகாம இருந்துட்டாங்கன்னா ஹாப்பி. அண்ட் December 5 வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐமேக்ஸ்ல வேற இருக்கு, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஓகே, ஹைப்டா இருக்கு. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஓகே, இந்த படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு வைப் தருது. பட் அந்த சொன்ன மாதிரி கிரவுண்டடாவே இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு தோணுது. நீங்க எல்லாருமே மறக்காம இந்த ட்ரெய்லர் பாருங்க. அண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் லவ் சக்ஸ் 40K தாண்டி போயிட்டு இருக்கு, மறக்காம பாருங்க, பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.